சென்னையில் தங்கம் விலை நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 90,000 ரூபாயை நெருங்குவதால் சாமானிய மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். விலை குறைந்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்ற பலரது எண்ணம் கனவாகவே போகும் அளவுக்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. நடப்பாண்டு தொடக்கம் முதலே தங்கத்தின் விலை சாமானிய மக்களுக்கு அதிர்ச்சியை தர தவறுவது இல்லை. அமெரிக்காவின் வரி விதிப்புகள் அந்நாட்டின் பெடரல் வங்கி கடன் வட்டி விகிதத்தை குறைத்தது மட்டுமல்லாமல் டாலர் மதிப்பு சரிவடைவதும் தங்கம் விலை அதிகரிக்க முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர சர்வதேச அளவில் நிகழும் போர் பதற்றங்களும் முதலீட்டாளர்களின் கவனத்தை தங்கத்தின் பக்கம் திருப்பியிருக்கிறது. பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தில் முதலீடுகளை குவிப்பதும் அதன் விலை உயர காரணமாக அமைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 87,600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 4 நாட்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 10,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து வந்த நாட்களிலும் ஏற்றத்துடனேயே காணப்பட்டது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு சவரன் 80,000 ரூபாய் என்ற மைல்கல்லை தாண்டிய நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி 81,680 ரூபாய்க்கும் செப்டம்பர் 24ஆம் தேதி 84,800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை அக்டோபர் 1ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 7,050 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 56,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதே நாள் தங்கத்தின் விலை சவரனுக்கு 31,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் 9வது நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு காளி வேடங்கள், வராகியம்மன், கிருஷ்ணன், முருகன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்த பக்தர்கள் மேளதாளம் முழங்க ஆடி பாடி காணிக்கை வசூல் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு 12 மணிக்கு கடற்கரையில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. திமுகவை தோற்கடிப்பதற்கு பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவுடன் கைகோர்த்து வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். திமுக தேனி வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய தங்கம் தென்னரசு, தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் தீவிர வாக்காளர் திருத்தத்தால் ஏற்படும் பேராபத்துக்களை ஜனநாயக ரீதியாக சந்திக்கும் சவால்களோடு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியமைக்க பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஸ்டாலின் ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, மாநில மக்கள் அனைவருக்குமான முதல்வர் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவதாகவும் நடக்கும் நிகழ்வுகளை எந்தவித ஆரவாரமின்றி அவர் கையாண்டு வருவதாகவும் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 3ஆம் தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, நாகப்பட்டினம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இதன் விளைவாக அடுத்த சில நாட்களில் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருவண்ணாமலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 2 காவலர்களை பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார்.
ஆந்திராவைச் சேர்ந்த 25 வயதுடைய இளம்பெண் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய காவலர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இது தொடர்பான புகாரின் பேரில் 2 காவலர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமாரி, பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு 10 நாட்களுக்குள் அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உளவியல் ஆலோசனை வழங்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்துக்கான 4144 கோடி ரூபாய் வரி பகிர்வை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகத்தின் அறிவிப்பின்படி 28 மாநிலங்களுக்கு 1,01,633 கோடி ரூபாய் வரி பங்கீடு தொகை விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரி தவணை முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நாட்டிலேயே அதிகபட்சமாக 18,227 கோடி ரூபாய் வரி நிலுவை தரப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்துக்கு வரி நிலுவையாக 10,219 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்துக்கு 7,976 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு 6,418 கோடி ரூபாயும் வரி பகிர்வு விடுவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி ரூபாயும், குஜராத்துக்கு 3,534 கோடி ரூபாயும், ஆந்திராவுக்கு 4,112 கோடி ரூபாயும், தெலங்கானாவுக்கு 2,136 கோடி ரூபாயும், கேரளாவுக்கு 1,956 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. RSS பல்வேறு சவால்களை சமாளித்து 100 ஆண்டுகளை கடந்தும் தேச சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவையொட்டி டெல்லியில் சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதன்பின் பேசிய அவர், நாட்டை கட்டி எழுப்புவதில் RSSன் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நாட்டின் வெவ்வேறு தரப்பு மக்கள் நலனுக்காக பாடுபடும் அதே நேரத்தில் தேசமே பிரதானம் என்ற கொள்கையில் இருந்து வழுவாமல் RSS செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் ஆதார பலம் என்றும், இது உடையும் பட்சத்தில் நாடு பலவீனமடையும் என்றும் பிரதமர் மோடி பேசினார். RSS இந்திய தேசத்தை பிளவுபடுத்தும் ஒரு சதி அமைப்பு என்று காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளது. விடுதலை போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு உதவியதாகவும், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஒடுக்கச் செயல்பட்டதாகவும் RSS அமைப்பை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மேலும் மகாத்மா காந்தியின் ரத்தத்தால் கரைபடிந்த கைகள் கொண்ட அமைப்பு இது என்றும், நாட்டின் வெறுப்பு அரசியலை பரப்பி வருவதாகவும் தனது எக்ஸ் தளப்பதிவில் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. 100 ஆண்டுகளில் நாட்டிற்கு பயனளிக்கும் ஒரு காரியத்தையும் RSS செய்யவில்லை என்றும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் வரும் டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியாவுக்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியோடு 21வது வருடாந்திர இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு, ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி, வர்த்தக நெருக்கடிகளுக்கு இடையே புட்டினின் இந்திய பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவில் அரசு செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு முடக்கப்பட்டதால் நிர்வாகம் முடங்கியது. அமெரிக்காவில் அரசு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செப்டம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது. மேற்கொண்டு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பெற நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. இதற்கான மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஒப்புதல் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சியினருடன் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் பேசி முயற்சி மேற்கொண்டும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் அரசு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேவையான நிதி கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.